எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் காயத்ரியை. இன்னைக்கு நான் 9 yards எப்படி ட்ரே பண்ண போறது அப்படிங்கறத சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு ட்ரே பண்றதுக்கு நான் 9 yards saree கையில எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அக்கா 6 yardsல கட்டலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா 6 yardsல பண்ண முடியாது. அண்ட் ஐயக்கார்ல 6 yardsல நீங்க பண்ணிக்கலாம். பட் ஐயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கச்சம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 9 yards தான் மஸ்ட். ஸோ 9 yards அப்படிங்கிறது 18 முழம் இருக்கும். அந்த சாரியை நீங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போ 9 yards ஸ்டார்ட் பண்ணும்போது முந்திய விட்டுருங்க. தழுப்பு பகுதியை கீழே போடணும். பெருசா இருக்கும். இந்த கார்னர் இருக்கு இல்லையா ரன்னிங், அதுல பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இப்படி கையில் வச்சுக்கிட்டு ப்ளீட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லீனா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 7 ப்ளீட்ஸ் வைக்கலாம். 8 ப்ளீட்ஸ் வரைக்கும் போகலாம். இதே கொஞ்சம் சப்பியா இருக்காங்க அப்படின்னா நீங்க 5 ப்ளீட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உள்ள கச்சம் வைக்கிறது வந்து திருப்பி கழட்டி எடுத்து பண்ண வேண்டாம். ஏன்னா டைம் இருக்காது பிரைடுக்கு பண்றதுனால. ஸோ இதுல ஒரு 5 ப்ளீட்ஸ் கிட்ட 7 கூட வச்சுக்கோங்க. இவங்க லீனா இருக்கிறதுனால நான் ஒரு 7 ப்ளீட்ஸ் வச்சுக்கேன். 1 2 3 6 7 ப்ளீட்ஸ் இருக்கு இல்ல. ஸோ இதுல அப்படியே நார்மலா பின் பண்ணிடுங்க. பின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாரி எடுத்து வந்து இவங்களோட சென்டர் ஆஃப் த இவங்களோட பேக் சைட்ல சென்டர் பொசிஷன்ல வச்சுக்கணும். நம்ம இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பி ஒரு டர்ன் பண்ணிக்க சொல்லுங்க. கிளைண்ட்டை பிடிச்சி கூட அப்படியே ஒரு சுத்து. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துருக்கோம். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு எங்கேயும் கொஞ்சம் லூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டு பேக் சைடில் நம்ம வச்சு சுற்றி எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரிமூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இந்த கிளாத்தை என்ன பண்ணுங்க, ஒரு 60% மடிச்சுக்கோங்க. இங்கேருந்து வருது இல்லையா சுற்றி, அதை வந்து ஒரு 60% மடித்து உள்ளே வந்து சொருகிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கடை இருக்கு இல்லையா, இதில் ஒரு பேக்கெட் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இங்கேயும் ஒரு சொருகிக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இதை முடிச்சதுக்கு அப்புறமா கச்சம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்குது பாருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இது ரெண்டையும் சொருகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலை அகட்டி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம காலை அகட்டி வச்சுக்க சொல்லணும். அவங்கள பிடிச்சிக்கணும். விடக்கூடாது. காலை நல்லா அகட்டி வச்சுக்கணும். இது மூணாவது. காலை நல்லா அகட்டி வச்சதுக்கப்புறமா பின்னாடி நல்லா அகட்டி விட்டுறோம். கச்சம் வந்து உள்ளே கொடுத்து வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இவங்களை திரும்ப சொல்லி போகிறேன். உள்ளே கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ தட் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வர பார்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். ஸோ இதை அப்படியே பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கச்சத்தை இந்த உள்பக்கம் சொருகிக்கோங்க. இந்த கச்சம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெட்டீரியலா எடுத்துக்கோங்க. ஒரு ஜாங்கு அதை எடுத்துட்டு வந்துட்டு இப்படி ஒரு சொருகிட்ட. ஏன் அப்படின்னா அந்த கச்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான். சொருகிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துடுங்க. எல்லா கிளாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்துன்னு வந்துடணும். ரிட்டர்ன் பண்ணணும். சொருகின கிளாத்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில பேர் இப்படி விட்டுருவாங்க. ஸோ இப்படி விடும்போது என்ன ஆகும்னா அந்த வி பேட்டர்ன் இந்த சாரியில கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இந்த சாரியை பூரா இந்த ரைட் ஹேண்ட் சைடு நீக்கிட்ட நம்ம விட்டுறணும். சாரியை விட்டதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் சுத்தி எடுத்துட்டு வந்துடணும். சுற்றி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தரையில எக்ஸாக்டாக அந்த தரையில கொஞ்சம் பரலணும். இந்த முண்டி வந்து எக்ஸாக்டாக தரையில கொஞ்சம் பரலணும். ரொம்பவும் இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தலைப்பு ரொம்ப கம்மியாக வரும். பிடிச்சுக்கூடாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக இப்போ வைக்கிறது. ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி அப்படியே வைங்க.
வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஷோல்டர் ப்ளீட்ஸை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனலாக ட்ரேப் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அவங்க இப்படி தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக. அந்த காலத்துலலாம் என் கல்யாணத்துக்குலாம் வந்து அப்படியே சும்மா சுற்றி விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ அழகாக பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் டவுன் லைனில் பார்த்த மாதிரி வரணும். ஒரு மற்ற சாரிக்கும் அடிசாருக்கும் இந்த மாதிரி கீழே லைன் டவுன் லைன் பார்த்து வர மாதிரி இருக்கணும். ப்ளீட்ஸ்லாமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும், இந்த இடத்துலலாம் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் சைடில் கொஞ்சம் அப்படியே சொருகிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு போதுமான அளவுக்கு தலைப்பு கிடச்சிட்டு இந்த தலைப்பை எடுத்துன்னு ஹாஃப் ஆஃப் த இது மடிச்சுக்கணும் சாரியில். இதில் இப்போ பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். ஈவனாக பண்ணிக்கோங்க, ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவனாக பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து மடிசார் அப்படியே ட்ரே பண்ணிக்க வேண்டியதான். கால் எடுத்துருங்க. மடிசார் இந்த இடத்துல சொருகியாச்சு. சொருகினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது ட்ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைடு இப்படி திருப்பிடா ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. பேக் வியூ பார்த்துக்கோங்க, இவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. டர்ன் பண்ணுறா, டர்ன் அப்படி சுற்றிக்காம. ரொம்ப அழகாக வந்திருக்கு மடிசார். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் போதும் மடிசார் கட்டிடலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏதாவது லேர்ன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குது ட்ரேப் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.